தீபாவளி சரவெடி 1000 வாலா ஆஃபர். 1000 வாலா ஆஃபருங்களா? ஆமா 10 ரூபாய்க்கு 10 சேலை. என்ன சொல்றீங்க? 10 ரூபாய்க்கு 10 சேலையா? 20 ரூபாய்க்கு 20 காட்டன் சேலை. 20 ரூபாய் கொடுத்தா 20 காசு எடுத்துக்கலாமா? 30 ரூபாய் கொடுத்தா 30 காட்டன் சேலை தம்பி. நம்ப முடியலையே. பாருங்க 40 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 40 காட்டன் சேலை. தம்பி நம்ம அடுத்த ஆஃபர் என்னன்னா பட்டு சேலைக்கு எல்லாமே 1+1 1+2 ஆஃபர் கொடுத்துருக்கோம். 1+2 ஆஃபரா? ஆமா தம்பி, நம்ம ஹோல்சேல் கஸ்டமருக்கு மட்டும் இல்ல, கல்யாண கஸ்டமர், பண்டு கஸ்டமர் எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம். தம்பி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, வீடியோ பார்த்து லைக் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு மயில்பட்டு சேலை ஃப்ரீ. என்ன சொல்றீங்க? வீடியோ பார்த்தா மயில்பட்டு ஃப்ரீயா? வீடியோ பார்த்தாலே மயில்பட்டு சேலை ஃப்ரீ தம்பி. மொத்தம் 3 ஆஃபர் இருக்கு மாதிரி. பெஸ்ட் 3 ஆஃபரா கொடுத்துருக்கோம். ஒரு சேலை எடுத்தா 2 சேலை ஃப்ரீ. பட்டு வெரைட்டி எல்லாமே நம்ம 1+1 போட்டுருக்கோம். சூப்பர்ண்ணா. இதுல பாருங்க கலெக்ஷன் பாருங்க, சாரி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டு கலெக்ஷன்ல எதை தொட்டாலும் 1+1. இப்போ இது எடுத்தாலும் 1 வாங்க 1 ஃப்ரீ. இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீ, இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீ. ஓகேவா? இதுவும் 1+1. இதுலயும் 1+1 1+1 சாமுத்திரிகா பட்டு சேலை AMSல 1+1 கல்யாண கஸ்டமர் பர்ச்சேஸ், ஹோல்சேல் பர்ச்சேஸ். சாரி எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுங்களா? சாரி பாருங்க மெட்ரோ போனோம். சாரி செம்மையா இருக்க மாட்டேங்குது. செம்மையா நம்ம AMSல பொறுத்த வரைக்கும் எது எடுத்தீங்களாலும் செம்மையா தான் இருக்கும். 90 ரூபாய் அது? 90 ரூபாய் தம்பி. நிஜமா 90 ரூபாய் அது? நிஜமா 90 ரூபாய் தான் தம்பி. AMSல பொறுத்த வரைக்கும் நீங்க 90 ரூபாய்க்கு எடுத்தா 300 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன புனஸ் சொல்ல வேற அளவுக்கு மாட்டேங்குது. ஆமா தம்பி, AMS பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்க அந்த மாதிரி கலெக்ஷன் புதுசா வந்துகிட்டே இருக்கு தம்பி. AMSல பொறுத்த வரைக்கும் நீங்க சாரி பார்த்தாவே நீங்க எடுக்கணும்னு தோணும். ஏன்னா நீங்க 10 பீஸ் எடுக்கலாம்னு தோணுச்சு வச்சுக்கோங்க, நம்ம சேலையை பார்த்துட்டீங்களா 100 பீஸ் எடுக்க தோணும். நீங்க 150 பீஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 150 டிசைன் 150 கலர் வரும். என்ன சொல்றீங்க? பூனம் சாரி ப்ளவுஸ் கூட 140 தானா? AMSல ப்ளவுஸோட தீபாவளி ஆஃபர்ல 140 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா நீங்க ஓப்பன் பண்ண சாரில வேலை அளவுக்கு மாட்டேங்குது. செமையா தம்பி, நம்ம AMSல இருக்கிற எல்லா சேலையுமே செமையா தான் தம்பி இருக்கும். சூப்பர் தரமா இருக்கும். தரமாவும் இருக்கும் தம்பி. ஏன்னா தரம் தான் நம்ம நிரந்தரம். அதனால AMS பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃபர் ரேட்ல பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். தரமான சேலையா கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி. வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. நீங்க நார்மலாவே பெஸ்ட் ஆஃபரா கொடுக்க போறீங்க. இப்ப தீபாவளி வர பக்கத்துல வர போகுது, அதோட அதிரடி ஆஃபர் கொடுக்க போறீங்களா அந்த வீடியோல? AMSனாவே ஆஃபர் தான் தம்பி. அதுலயும் இந்த தீபாவளி வருது இல்லைங்களா, நம்ம கடைக்கு வர கஸ்டமர் கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஆஃபரோட எப்ப வீடியோ போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வீடியோ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணி புது வீடியோ என்ன போட்டிருக்கீங்க, என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் ஆஃபரா அவனுக்கு கொடுத்துருக்கோம் தம்பி. என்ன மாதிரி ஆஃபர் தர போறீங்க இந்த வீடியோல? தம்பி 1 இல்ல 2 இல்ல 3 ஆஃபர் தம்பி. 3 ஆஃபர் இந்த வீடியோல 3 ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு 3 ஆஃபர் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி. ஓகே, நம்ம கடைக்கு உள்ள வந்தா ஆஃபரோட தான் வெளிய போணும். AMS குள்ள வந்தாவே பெஸ்ட் ஆஃபரோட தான் போணும். சூப்பர்ண்ணா. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க நம்ம கடை பத்தி நம்ம கடை பத்தி சொல்லுங்கண்ணா. தம்பி நம்ம கடை பேர் AMS டெக்ஸ். நம்ம கடை எங்க அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு. ஓகேங்கண்ணா. நீங்க ரயில்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, PS பார்க்ல இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க இருந்து நடந்தா நம்ம கடைக்கு வந்துடலாம். அப்படி நீங்க தெரியல அப்படின்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணி லொகேஷன் அனுப்புவோம். லொகேஷன் பார்த்து வந்துடலாம். கூகுள் மேப் நம்ம கடைக்கு பார்த்து வந்துடலாம். கூகுள் மேப் பார்த்து நம்ம கடைக்கு வந்துடலாம் தம்பி. சூப்பரா. நம்ம எந்த மாதிரி கலெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நீங்க 60 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1500 வரைக்கும் கலெக்ஷன் இருக்கு. எல்லா ரேஞ்சிலுமே சாரி இருக்கு. எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு. பூனம், கிரேப், மார்பிள், ஷிஃபானு, அதாவது பட்டு ஐட்டம், காட்டன் ஐட்டம், உங்களுக்கு பிளவுஸ், இன்ஸ்கர்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. என்ன சொல்றீங்க? எல்லா ஐட்டமே இல்லையா இருக்குது? எல்லாமே AMSல பொறுத்த வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் நம்ம கிட்டே வந்து எடுத்துக்கலாம். சூப்பர். நான் வந்தா மொத்தமா தூக்கிட்டு போயிடலாம். மொத்தமா அதாவது கடைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம AMSல எடுத்துக்கலாம். சூப்பர். அது ஆஃபரோட பெஸ்ட் ஆஃபரோட. ஏன்னா வந்துட்டு போகும்போது பெஸ்ட் ஆஃபரோட போகும்போது டிராவலிங் சார்ஜ் இது எல்லாமே எங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, நம்ம கலெக்ஷன் பார்க்கலாமா? வாங்க தம்பி, உள்ள போய் ஒரு கலெக்ஷனா பார்க்கலாம். ஸ்டார்டிங் கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் தம்பி? ஸ்டார்டிங் நம்ம 60 ரூபாயில இருக்கு தம்பி. சாரி 60 ஸ்டார்ட் ஆகுதுங்களா? சாரி பாருங்க மெட்ரோ போணும். மெட்ரோ போணுமா? மெட்ரோ போணும். இது மாதிரி 15 பீஸ் வந்துரும். ஓகே, இது வந்து 15 பீஸ் இந்த கட்டா வந்துரும் தம்பி. கட்டா எடுக்கிற மாதிரி வித்தவுட் பிளவுஸ். ஓகேங்கண்ணா. தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தா ஒரு 100 120 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் 90 ரூபாய் காட்டன் பட்டு. காட்டன் பட்டா? காட்டன் பட்டு. பட்டு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன காட்டன் பட்டு? அதாவது பட்டு சீரியலே காட்டன் டைப்ல வரும். கிராண்டா இருக்கும். கிராண்டா இருக்கு தம்பி. இங்க பாருங்க, பீஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். சாரி செம்மையா இருக்க மாட்டேங்குது. செம்மையா. நம்ம AMSல பொறுத்த வரைக்கும் எது எடுத்தீங்களாலும் செம்மையா தான் இருக்கும். பார்த்துட்டு எல்லாம் தோணும். ஆமா தம்பி. பாருங்க கலெக்ஷன் இது மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கும். ஃபுல் டிசைன் இருக்கு சாரில. ஆமா தம்பி, சேலை போல அது மாதிரி டிசைன் வந்துரும் தம்பி. என்ன பிரைஸ்னா அது? வெறும் 90 ரூபாய் தான் தம்பி. 90 ரூபாய் அது? 90 ரூபாய் தம்பி. நிஜமா 90 ரூபாய் அது? நிஜமா 90 ரூபாய் தான் தம்பி. AMSல பொறுத்த வரைக்கும் நீங்க 90 ரூபாய்க்கு எடுத்தா 300 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். கிராண்டா இருக்குண்ணா. அது பயங்கரமா கிராண்டா இருக்கு தம்பி. இது மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி கலெக்ஷன் ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். இதுலயும் வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. வெரைட்டி ஃபுல்லா இருக்கு தம்பி. கஸ்டமர் வேணுங்கிற பீஸ் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாமா? பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க கணக்கு இல்ல, கரெக்டா தான் எடுக்கணும்னு. சேச்சா நம்ம AMS பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பண்றதே இல்லை நம்ம கஸ்டமரை. ஓகேண்ணா. ஏன்னா கஸ்டமர் வந்து எப்படி எடுக்கிறாங்களோ அது திருப்தியா எடுத்துட்டு போனா சேல் பண்றது திருப்தியா இருக்கும். ஆமா, நம்ம கடைக்கு வந்தா சந்தோஷமா வெளியே போகணும். ஆமா, AMS பொறுத்த வரைக்கும் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 10,000 ரூபாய்க்கு எடுக்கலாம், 20,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போகணும். அதுல கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கு, ரேட் கம்மியா இருக்கு. ரேட் சீப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறீங்க ஒரு. ஆமா, அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடைக்கு வரும்போது திரும்பி போகும்போது
திருப்தியாக போகணும். ஆமாம். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனால் கூட ஓ பரவாயில்ல, நம்ம நமக்கு ஒரு 2,000 3,000 வந்ததுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டோட போகணும். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பூனம் சேலை. பூனம் சொல்லுங்களா? பூனம் சேலை பாருங்க. பூனம் சேலையில் நம்மகிட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான கலெக்ஷன் இருக்குது தம்பி. என்ன பூனம் சேலை வேற லெவலுக்கு மாட்டுக்குது. ஆமாம் தம்பி. ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்க அது மாதிரி கலெக்ஷன் புதுசாக வந்துகிட்டே இருக்கு தம்பி. பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வேற லெவலுக்குதுண்ணா. சரி, பூனம் வந்து ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்மகிட்ட அவ்வளோ அட்ராக்ஷனாக யூனிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து தான் எடுப்போம். நம்ம வீட்டுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது எடுத்து டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். டக்குன்னு சேல்ஸ் ஆகும் தம்பி. அது மாதிரி சேல்ஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்த்து எடுப்போம். சூப்பர்ண்ணா. இதிலே கலெக்ஷன் பாருங்க. இதில் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை தம்பி, நம்ம 100கணக்கான கலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வேலை கூட கிடைக்குமா? வேலை வேணாலும் எடுத்துக்கலாம், செலெக்ஷன் பீஸே எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பாருங்க பீஸ் போடுறோம். இது மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கு தம்பி கலெக்ஷன். டிசைன் கலர் மாறிட்டே தம்பி. ஒவ்வொரு டைம் புதுசாக வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் கவர் போட்டு கொடுத்துறீங்க சேல்ஸ் ஆகிற மாதிரி. கவர் பேக்கிங்கோட வந்துடும் தம்பி. ஓகேண்ணா. இங்கே பாருங்க சேலை ஒவ்வொன்று எடுக்க அவ்வளோ யூனிக்காக இருக்கும். என்ன ப்ரைஸ்ண்ணா? 100 ரூபா தான் தம்பி. 100 ரூபா தானே? அது குழு போனால் 100 ரூபா. சூப்பர்ண்ணா. 100 ரூபாய்க்கு எடுத்தால் தாராளமாக ஒரு 200 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் தம்பி. 100 ரூபா லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். 100 இதெல்லாம் 100 ரூபா லாபம். டெய்லி ஒரு 10 பீஸ் தான் கூட 1000 ரூபா கிடைக்கும். சூப்பர்ண்ணா. வீட்டில் இருந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஆமாம். நம்ம கஸ்டமர் எல்லாமே என்னென்னு வச்சுக்கோல, ஒரு 5000 10,000க்கு எடுத்தாங்களா வீட்டில் வச்சு தாராளமாக சேல் பண்ணிக்கலாம் தம்பி. அது இந்த தீபாவளி இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சேல்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் வச்சுக்கோங்களேன், தீபாவளிக்கு கை நிறைய காசு பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. அது சேல்ஸ் வந்துடுங்க. எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஏஎம்எஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் தான் அவங்க வேலை. எப்படி விற்கணுங்கிறத நம்ம சொல்லி தந்துடுவோம். அது சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணாவே டக்குன்னு அவங்க வித்துடலாம். அப்புறம் நம்மள மாதிரி ஒரு கடை ஆரம்பிச்சலாங்கிறீங்க. தாராளமாக ஆரம்பிக்கலாம் தம்பி. ஏன்னா சின்ன ஆளுங்களை கை தூக்கிக்கிறது தான் நம்ம ஏஎம்எஸ். பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு பெஸ்ட் அவங்க சொல்லி கொடுப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுங்க, உங்கள் கஸ்டமரை நீங்கள் ரீச் பண்ணி நீங்களும் ஒரு ஐடியா கொடுப்பீங்க. ஆமாம், புது கஸ்டமரை பிடிக்கலாங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்துருவோம். அதை சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணாங்களா இங்கே டக்குன்னு மேலே வந்துடலாம். சூப்பர்ண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்தது சாப்பிட்டு போனோம். சாப்பிட்டு போகணுங்களா? சாப்பிட்டு போனோம். குழு போனோம். ஒரு கூலிங்காக இருக்குமா கிளாத்? ரொம்ப ஏசி மாதிரி இருக்கு தம்பி. அப்புறம் ஏசியே தேவையில்லைங்கிறீங்க? ஏசியே தேவையில்லை. நம்ம ஏஎம்எஸ்ல இருக்கிற சேலை எடுத்து கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கஸ்டமருக்கு ஏசியே தேவையில்லை. குழுன்னு இருக்கும். குழுன்னு இருக்கும் தம்பி. சூப்பர்ண்ணா. பாருங்க அப்படியே எடுத்து போடுறோம். ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்க எப்படி இருக்கு. அப்பா இல்லைண்ணா, பார்க்க போது சேரீ எடுத்துலாம் தோண மாட்டேங்குது தம்பி. ஏஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேரீ பார்த்தாவே நீங்கள் எடுக்கணும்னு தோணும். ஏன்னா நீங்கள் 10 பீஸ் எடுக்கலாம்னு தோணுச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம சேலையை பார்த்துட்டீங்களா 100 பீஸ் எடுக்க தோணும். பாரு கலெக்ஷன் எப்படி இது. வேலை எவ்வளோங்க சாரி? ஆமாம், அப்படி தான் இது. இப்படி சேலை பார்க்குறீங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொரு கலெக்ஷனும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேண்ணா. இதில் பாருங்கள் கலெக்ஷன் எடுத்து போடுறோம். ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் தம்பி இருக்கும். ஒன்று சலிச்சதில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை எடுத்து டக்குன்னு சேல்ஸ் வருது நிற்காது. ஏன்னா எடுத்துகிட்டு போனாவே டக்குன்னு வித்துட்டு அடுத்த வாரம் தான் வந்துடணும். ஓகே. ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுலாம் 7 நாள் தான் வாய்தா. 7 நாளையும் நீங்கள் டக்குன்னு வித்துடணும். சூப்பர். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் பார்த்து கொடுக்குறோம். அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனால் டப்பு ஒரே வாரத்தில் சேல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ரொம்ப சேல் பண்ணிட்டேங்க அடுத்து புதுசாக கொடுங்க அப்படின்னு மறுபடியும் வரணும். கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஆமாம், 7 நாள் வரும்போது டக்குன்னு அடுத்த வாரம் 1 வீக் கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும். ஓகேண்ணா. அப்போ நம்ம கடைக்கு வந்தால் புது கலெக்ஷன் மெயின். ஏஎம்எஸ்க்குள்ள வந்தாவே எல்லாமே புதுசு. ஓகேண்ணா. என்ன ரேட்னா அது தம்பி? 110 ரூபா தம்பி. 110 தானா? 110 ரூபா தான். நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தாராளமாக 220 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். சூப்பர். ஒரு பீஸுக்கு 100 ரூபா வைக்கலாம். டெய்லி நீங்கள் ஒரு 10 பீஸ் தவிர 1000 ரூபா வரலாம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிற வருமானத்தை விட அதிகமாக நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் சம்பாதிக்கலாம். சூப்பர். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்து கிரேப். கிரேப் சொல்லுங்களா? கிரேப் சரி பாருங்க. 130 ஒன்லி. 130 தானா? 130 ஒன்லி. பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறோம். கிரேப் சேலை நம்ம 130 ரூபாயிலேருந்து இருக்குது தம்பி. பளிச்சுனுக்கு மாட்டுது கிரேப். ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சேல் எடுத்தாலும் பளிச்சுன்னு தான் தம்பி இருக்கும். அது சைனிங்காகவும் இருக்க மாட்டேங்குது. சைனிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் கலெக்ஷன் எடுக்க புதுசாக வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஆமாம். பாருங்க இது மாதிரி கலெக்ஷன் கஸ்டமர் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போலாம் ஃபுல்லாக எடுக்கிறாங்க தம்பி. எப்படி இருக்கு? வேற கலெக்ஷன் ஒவ்வொன்றும் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். கலர்ஸ் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் பார்த்து செலக்ஷன் பண்ணுவோம். நீங்கள் 150 பீஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 150 டிசைன் 150 கலர் வரும். ஒரு கலருக்கு ஒரு கலர் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். மாறிட்டே இருக்கும். டிசைன் மாறிட்டே இருக்கு தம்பி. ஓகே. இதில் பாருங்க கலெக்ஷன் காட்டுறோம். இது நம்ம லோ பிரைஸ் இருக்கு, ஹை ரேஞ்ச் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. எல்லாமே இருக்கு தம்பி. இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் பீஸ் தம்பி. ஓகேண்ணா. எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறியே தான் இருக்கும். சாம்பிள் பீஸ் மட்டும் தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பேலா வேணாலும் பேலா எடுத்துக்கலாம், இல்லை செலெக்ஷன் பீஸ் வேணாலும் செலெக்ஷன் பீஸ் எடுத்துக்கலாம் தம்பி. இன்னும் ஒரு சில வேலை இருக்குது இதில். ஒவ்வொன்றும் பாருங்கள், ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். டிசைன் புதுசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. நீங்கள் தாராளமாக எடுத்தீங்களா இதெல்லாம் ஒரு 300 ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் கஸ்டமர். 300 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுமா? 300 ரூபாய்க்கு இந்த சேல் பண்ணலாம். 5.5 மீட்டர் வரும். 300 ரூபா வரைக்கும் தாராளமாக சேல் பண்ணலாம் தம்பி. ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா.
தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பூனம் வித் ப்ளவுஸ். ப்ளவுஸோட பூனம் சரியாண்ணா? ப்ளவுஸோட பூனம் கேட்லாக் மாடலோட தம்பி. கேட்லாக் கூட வந்துருது. வந்துரும் பாருங்க, கேட்லாக் போட்டு காட்டும். ஓகேண்ணா. என்ன பிரைஸ்னா அது? தம்பி 140 ரூபா தம்பி. என்ன சொல்றீங்க? பூனம் சரி ப்ளவுஸோட 140 தானா? ஏஎம்எஸ்ல ப்ளவுஸோட தீபாவளி ஆஃபர்ல 140 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதிரடி ஆஃபரா இருக்கு மாட்டேங்குது. நம்ம ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பெஸ்ட் ஆஃபர் தான் தம்பி. சூப்பர்ண்ணா. பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் யூனிக்கா இருக்கும். 140 ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட ஏஎம்எஸ்ல கேட்லாக் மாடல் வச்சு வந்துடும். சூப்பர். தாராளமா எடுத்துட்டு போனா 300 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணலாம் தம்பி. இதெல்லாம் 100% ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுல லாபம் அதிகமா வரும். லாபம் ஏன்னா இதெல்லாம் நம்ம ரேட் குறைச்சு போட்டுருக்கோம். ஓகேண்ணா. 160 அந்த ரேட்டுக்கு போட்டு இருந்தாலும் 140 ரூபாய்க்கு பெஸ்ட் ரேட்ல ப்ளவுஸோட நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. வாங்கிட்டு போய் 400 ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணலாம். தாராளமா கஸ்டமரோட திறமை தான். அது பார்த்து நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். நாம கொடுக்குறது 140 ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட. ஓகேண்ணா. ஓகேங்களா? அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்தது பூனை வித் ப்ளவுஸ்ல சாப்பிட்டு போனோம். சாப்பிட்டு போகணுமா? சாப்பிட்டு போனோம். பாருங்க அது ரஃப் பூனை காட்டினா இப்போ சாப்பிட்டு பூனை காட்டுறோம். நல்ல நைஸா இருக்குமா போனதுலயே? நம்ம சாப்பிட்டா இருக்கு தம்பி. பாருங்க ஏன்னா எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதனால போன டைம் காட்டணும். பாருங்க என்னன்னா நீங்க ஓப்பன் பண்ண சார் எல்லாம் வேலை ஒழுக்க மாட்டேங்குது. செமையா தம்பி. நம்ம ஏஎம்எஸ்ல இருக்கிற எல்லா சேலையுமே செமையா தான் தம்பி இருக்கும். சூப்பர். தரமா இருக்கும். தரமாவும் இருக்கும் தம்பி. ஏன்னா தரம் தான் நம்ம நிரந்தரம். அதனால ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃபர் ரேட்ல பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். தரமான சேலையா கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி. அது உங்களை மாதிரி ஆஃபர்ல யாராலும் கொடுக்க முடியாதுன்னா? ஆஃபரும் கொடுக்க முடியாது, நம்ம ரேட்டும் கொடுக்க முடியாது தம்பி. ஏன்னா ஒன்றும் இல்லை, சின்ன இதுதான். கஸ்டமருக்கு என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியும், கஸ்டமருக்கு எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியும்னு பார்த்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபரை யோசிச்சு கொடுக்குறீங்க. ஆமாம், ஏன்னா நம்ம கஸ்டமரால தான் நம்ம மேலே வந்தோம். அதனால கஸ்டமருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நமக்கு ஆசை. ஓகே. ஏன்னா கடை வச்சதுலேருந்து அது மாதிரி தான். நம்ம எந்த கடையிலையும் கொடுக்காத அளவுக்கு நம்ம ரேட் சீப்பாக கொடுக்கணும். ஆனால் தரமாக அதுலையும் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ சீப்பாக கொடுக்கணும் அவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் தம்பி. ஓகே. என்ன ப்ரைஸுங்கண்ணா? 160 ரூபா தம்பி. 160 தான். 160 ரூபா வித் ப்ளவுஸ் சாப்பிட்டு போனோம். சூப்பர்ண்ணா. கிளாத் அருமையாக இருக்கும். கிளாத் அருமையாக இருக்கும் தம்பி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேண்ணா. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா 300 ரேஞ்ச் வரும். நம்ம கிட்ட வெறும் 160 ரூபா தான் தம்பி. வெளியே 300 வருமா? சாப்பிட்டு போனோம் தம்பி. ஓகேண்ணா. அவ்வளோ குழுக்குன்னு இருக்கும். நல்ல சேல். இதெல்லாம் பாஸ்ட் மூவிங். இதெல்லாம் வீடியோ போட தேவையில்ல. பட் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு ஆன்லைன் கூட எடுத்துக்கலாம். ஆன்லைன்லையும் தாராளமாக எடுத்துக்கலாம் தம்பி. ஏன்னா ஆன்லைன்ல நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய இது மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுங்க சார், நீங்க இது மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன் காட்டுன்னு கேட்குறாங்க. அதனால தான் இது மாதிரி கலெக்ஷன் எல்லாம் காட்டிட்டு. ஓகே. இப்போ வீடியோல பார்க்குற சார் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தம்பி. ஓகே. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்தது போலாம். ஜில் போனோம். ஜில் போனோமா? ஜில் போனோம். அதாவது நம்ம கஸ்டமர் பூனத்திலே நிறைய கலெக்ஷன் போடுங்க கேட்டுட்டே இருக்காங்க. பூனத்துல வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. கேட்லாக் மாடலோட வந்துடும். ஓகேண்ணா. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் யூனிக்கா இருக்கும். செட் வைஸ் வந்துடும். செட்டாக எடுத்துக்கலாமா? செட் வைஸ். அதாவது செட்டுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி 10 பீஸ் எடுத்தீங்களா 10 பீஸ் அப்படியே செட்டாக வந்துடும். ஓகேண்ணா. நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு செலெக்ஷன் பண்ணி என்னால் விற்க முடியாது அப்படின்னா பீஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. பாருங்கள் ஃபுல் டிசைன் எடுத்து சாரியில். ஆமாம் தம்பி. இது மாதிரி ஜில் போனோம். பாருங்கள் கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸோட வந்துடுது. வித் ப்ளவுஸ் தான் தம்பி. ஓகேண்ணா. காட்டுறது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான். கேட்லாக் மாடல் வச்சு வந்துடும். அதாவது இதெல்லாம் செட் வைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இது மாதிரி செட்டாக வந்துடும். நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை செட் வேணாலும் செட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் தம்பி. என்ன ப்ரைஸ்ண்ணா? 190 தம்பி. 190 மட்டும். அப்புறம் இப்போ நம்ம எல்லா ரேஞ்சிலுமே சாரி வச்சிருக்கீங்க. எல்லாமே இருக்குது தம்பி. நீங்கள் வந்து 140 ரூபாய்க்கு வித் ப்ளவுஸ். அடுத்துட்டு அதுக்கு மேலே எல்லாமே வித் ப்ளவுஸ். எல்லாம் 10 ரூபா டிஃப்ரெண்ட். 10-20 ரூபா தான் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா கஸ்டமருக்கு குவாலிட்டிக்கு டிஃப்ரெண்ட், கலர் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட், மீட்டர் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுனால நம்ம சீப்பாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நம்ம கடை டைமிங் எப்படிங்கண்ணா? தம்பி காலையில் 10 மணிக்கு கடை திறப்போம் தம்பி. ஓகே. சாயந்தரம் 7 மணிக்கு டைம் தம்பி. சண்டேங்கண்ணா? சண்டேவும் அதே மாதிரி தான். எப்பயுமே நம்ம காலையில் 10 to 7 தான். ஓ, ரொம்ப நம்ம கடையில் லீவே கிடையாது. லீவே கிடையாது. கஸ்டமரை பார்த்து லீவ் விட்டாதான் நமக்கு. ஓகேண்ணா. நம்ம எப்பயுமே கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. எப்பயுமே நமக்காக கஸ்டமர் வெயிட் பண்ணக்கூடாது. கஸ்டமருக்காக நாம தான் வெயிட் பண்ணுவோம். அந்த கான்செப்டோட கடை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. இப்போ நேரமாக வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம். தாராளமாக நம்ம ஏஎம்எஸ்க்கு வரும்போது நீங்கள் 10 மணிக்கு டான் வந்துடலாம். 10 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 7 மணி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருக்காக நாம் எப்பயுமே வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லை. கஸ்டமருக்காக நாம தான் வெயிட் பண்ணணும். ஓகே. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி இது ஊட்டி போனோம். ஊட்டி போனோம் பாருங்க. ஊட்டி மாதிரியே சாரி அழகா இருக்க மாட்டேங்குது. ஆமா, இது ஊட்டி மாதிரி ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். பாருங்க செட் வைஸாக வந்துடும். ஒரு சாரி வேர் பண்ணாம கூலிங்காக இருக்குமா? ஆமாம், அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நம்ம போன எல்லாமே நம்ம ஏஎம்எஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு அது அந்த மாதிரி குழு இருக்கும். எத்தனை டிசைன் வச்சிருப்பீங்களா சாரியில்? எல்லாமே சாம்பிள் பீஸ் தான். இது மாதிரி செட் வைஸாக வந்துடும். ஓகேண்ணா.
இது வந்து உங்களுக்கு அது செட்டாக வேணா எடுத்துக்கலாம். இல்லைங்க என்னால் செட்டாக விற்க முடியாது அப்படிங்கிற கஸ்டமருக்கு நீ இல்லைங்க இதில் ஒரு பீஸ் கட்டுக்கு ஒரு பீஸ் வேணாலும் நீ தாராளமாக எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துக்கலாம். ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சைஸ் தான் நம்ம கடை சைஸ். என்ன பிரைஸ்னா அது? 210 ரூபா தம்பி. 210 ரூபாய்க்கு பூனை சேல் எடுத்தால் தாராளமாக 350 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். 350 ரூபாய்க்கு போகுமா? அது சாப்பிட்டு அவ்வளவு குழுகுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூனத்தில் நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு. இப்போ காட்டுறது எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும் தான் தம்பி காட்டிட்டு இருக்கோம். நேரில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நம்ம சும்மா வெரைட்டிக்கு மட்டும் காட்டிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. கிரேப் தம்பி. கிரேப் சொல்லுங்களா? கிரேப்ஸ் எல்லாம் செட் வைஸ். செட்டாக கூட இருக்குது. செட்டாகவும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேட்லாக் வந்துடும். ஓகேண்ணா. நீங்க கேட்லாக் காட்டி சேல் பண்ணிக்கலாம் தம்பி. கேட்லாக் பார்த்து எடுத்துக்கலாம். கேட்லாக் காட்டி சேல் பண்ணிக்கலாம் தம்பி. ஓகேண்ணா. அதில் பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இப்போ கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. கலர் கிரேப் தம்பி. கிரேப்பு தாராளமாக பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம ஏஎம்எஸ்ல. அது கேமராவில் சைனிங் தெரியுது எனக்கு கிளியரா. கேமராவிலே தெரியும் தம்பி. பாருங்க செமையாக இருக்கும். நல்லா இருக்கா? வேற லெவலுக்குண்ணா. சரி, ஏஎம்எஸ் பொறுத்தவரைக்கும் இது மாதிரி தான் ஒவ்வொரு கலெக்ஷனும் யூனிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சேரில் கேப்பில் எடுக்குது. ஃபுல்லாக டிசைன் வந்துடுது. ஃபுல்லாக டிசைன் வந்துடும் தம்பி. ஏன்னா நான் கஸ்டமர் எடுக்கும்போது 250 ரூபா கொடுத்து எடுத்தாலும் ஒரு 400 வரைக்கும் சேல் பண்ணணும். அவ்வளோ யூனிக்காக டிசைனாக கொடுக்கணும். நம்ம கூட வாங்கி நல்லா சேல்ஸ் பண்ணணும். நல்லா தாராளமாக நல்லா சேல் பண்ணி நல்லா சம்பாதிக்கணும் தம்பி. ஏன்னா கஸ்டமர் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்க முடியும். எப்பயுமே ஏஎம்எஸ் வந்து கஸ்டமர் சைஸோட கடை. ஓகேண்ணா. என்ன பிரைஸுங்கண்ணா? 250 ரூபா மட்டும் தம்பி. 250 ரூபாய் கிரேப்ஸ் எல்லாம். ஓகேண்ணா. பாருங்க அது ப்ளவுஸோட வந்துடுது. ப்ளவுஸ் தான். இது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான். அதுலேயே கேட்லாக்லேயே வந்துடும் பாருங்க. செட் வைஸ் கேட்லாக் மாடல் அப்படியே வந்துடும். சேலையில் என்ன கேட்லாக் இருக்கோ அது அப்படியே வந்துடும் தம்பி. 250 ரூபா தாராளமாக 400 வரைக்கும் கிரேப்ஸ் எல்லாம் தாராளமாக சேல் பண்ணலாம். ஒரு அட்டை மட்டும் ஒரு அட்டை பாக்ஸ் மட்டும் ஒரு 10 ரூபாய் வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தாராளமாக 400 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ஆன்லைனில் கூட பண்ணுற மாதிரி எப்படி பண்ணி வாங்குறது? ஆன்லைனில் பண்ணும்போது நீங்கள் தம்பி நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்தந்த கலெக்ஷன் எனக்கு இவ்வளோ பீஸ் வேணும்னு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டா போதும். அதை நோட் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ கால் ஆப்ஷனில் வந்துடுவோம். வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ கால் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அலைச்சலே இல்லாமல் எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கேருந்து ஈரோடு வந்து கடையில் எடுக்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு நீட்டாக பார்த்து வீடியோ கால் பார்த்து எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. எவ்வளோ பீஸ் வேணாலும் வீடியோ கால் பார்த்து தெளிவாக எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. சரி அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. ஈரோடு வாயில் காட்டன். ஈரோடு வாயில் சாரிங்களா? ஈரோடு வாயில் காட்டன் பாருங்க எப்படி இருக்கு. இப்போ காட்டன் தரமாக இருக்க மாட்டேங்குது. நம்ம ஏஎம்எஸ் பொறுத்தவரையும் தரம் மட்டும் தான் நிரந்தரம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் தம்பி. பாருங்க சூப்பர்ண்ணா. இதில் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை தம்பி. இதில் நீ எவ்வளோ பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் தம்பி. ஃபுல்லாக இருக்காண்ணா. காட்டனில் இருக்குங்க பாருங்க. நம்ம காட்டன் வெரைட்டி இருக்கு. எல்லாமே இருக்குது தம்பி. நம்ம சும்மா காட்டுறது பூராமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான் தம்பி. ஓகேண்ணா. பாருங்க எடுக்க யூனிக்காக வந்துகிட்டே இருக்கு தம்பி. இதில் ஒரு வெரைட்டி பல வெரைட்டி இருக்குது தம்பி. பொதுவில் வெரைட்டி இருக்குது. இதுலேயே வெரைட்டி இருக்குது தம்பி. இன்னொரு கலெக்ஷன் காட்டுற பாருங்க இதுலேயே. ஓகேண்ணா. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குண்ணா. ஏஎம்எஸ் பொறுத்தவரைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனும் அட்ராக்ஷனாக இருக்குது தம்பி. என்ன ப்ரைஸ்ண்ணா அது தம்பி? கீழே பார்த்தது 280. ஓகே. இது வந்து 320 ரூபா தம்பி. ஓகேண்ணா. குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் தம்பி. அழகாக இருக்குண்ணா சாரி பார்க்குறதுக்கு. ஆமாம் தம்பி. சாரி நல்லாயிருக்கும். டிசைன் யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து 100% கேரண்டியோட கொடுக்குறோம். ஓகே. 100% கேரண்டி கொடுக்குறோம் தம்பி. ஈரோடு வாயில் தாராளமாக எடுத்துகிட்டு போனால் கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இப்போ 250 ரூபாய் கிட்ட 450 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் தம்பி. இது மாதிரி இப்போ காட்டுறது எல்லாமே 2% தான். வீடியோவில் காட்டுறதுலாம் 2% தான். இன்னும் 98% இருக்குது. அதனால் நீங்கள் கடைக்கு நேரிலையோ வீடியோ கால் பண்ணும்போது உங்களுக்கு மீதி இருக்கிற எல்லா கலெக்ஷனும் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்து எடுக்கலாம். காட்டுறது டைம் 1/2 மணி நேரம் தான் வீடியோ போடுறோம். அதனால் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே ஒரு 2%. அதாவது காட்டனில் 2 பூனத்தில் இது மாதிரி கம்மியாக தான் காட்டிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் காட்டுறது பூராமே சாம்பிள் தான். இதில் நீங்கள் 500 பீஸ் கேட்டால் நம்மளால தர முடியும் தம்பி. ரெடியாக இருக்குது. இது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான். ஓகேங்களா? அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்த கலெக்ஷன் மார்பிள் சாரி. மார்பிள் சாரி நம்மகிட்ட ஏஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லா கலெக்ஷனுமே இருக்கு தம்பி. ஓகே. பாருங்க இது மாதிரி கேட்லாக் வச்சு வந்துடும். ஓகேண்ணா. கேட்லாக் பார்த்து எடுத்துக்கலாமா? கேட்லாக் பார்த்து எடுத்துக்கலாம் தம்பி. பாருங்க கிளாத் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து பாஞ்சு சாரின்னு சொல்லுவோம். ஓகேண்ணா. அதாவது வீடு பூசும் போது பாஞ்சு மாதிரி வச்சு அழுப்பாங்க இல்லைங்களா? ஆமாம். அது மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாரியை தலையில் போட்டு மேலே படுத்துக்கலாம். பாருங்க அது மேலே போட்டிங்கன்னா நீங்கள் மெத்த மேலே படுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு குழுகுன்னு பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் சாஃப்டாக. ஓகேண்ணா. இதில் பாருங்க கலெக்ஷன் 1 இல்லை 2 இல்லை தம்பி. எல்லாம் நீங்கள் இதை வந்து கேட்லாக் காட்டி சேல் பண்ணிக்கலாம். எல்லா பீஸும் எதுக்கு கஸ்டமர் எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணி காட்டணுங்கிறதுல இது மாதிரி பாருங்க. இது மாதிரி கேட்லாக் மாடல் வந்துடும். தெளிவாக இருக்கும். கேட்லாக் காட்டி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ இதில் டிசைன் இருக்குங்களா? ஆமாம் தம்பி. இதில் டிசைன்ஸ் ஃபுல்லாக இருக்குது தம்பி. வேலை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைங்க நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க, எனக்கு வேல் வேணாம், என்னால் நான் சின்ன கஸ்டமரு எனக்கு கம்மியாக மட்டும் கொடுங்கனாலும் தாராளமாக கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்குறதா நம்ம ஏஎம்எஸோட வேலை. சூப்பர்லாம். இப்போ டிசைன் கலர் மாறிட்டே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே மாறி வரும் தம்பி. இது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான். ஓகேண்ணா. நேரில் வந்து ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாம். இல்லைங்க என்னால் ஆன்லைனில் பண்ணுறதுனால தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. அடுத்த கலெக்ஷன் ஃபேன்சி ஒர்க்.
ஃபேன்சி ஒர்க்குங்களா? ஃபேன்சி ஒர்க் தம்பி. ஏன்னா தீபாவளிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கொஞ்சம் கூடுதலாக போகும் கஸ்டமருக்கு. எதிர்பார்த்து வருவாங்க, தாராளமாக வருவாங்க தம்பி. இது மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் வச்சு வந்துடும். ப்ளவுஸ் தண்ணி வந்துருமாண்ணா? ஆமாம், ப்ளவுஸ் ஒர்க் வச்சு வந்துடும். சேலை இந்த மாடல் வந்துடும். ஒரு கேட்லாக் காட்டுற பாருங்க. பாருங்க, மேடம் கட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், இந்த மாதிரி வந்துடும். ஓ சேம் அதே மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் வரும் தம்பி. ஃபேன்சி ஒர்க்கு டிசைனர் ப்ளவுஸோட வந்துடும் தம்பி. ஓகேண்ணா. இது வந்து சேலைக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸு கொடுக்குற காசு தான் சேலைக்கே வரும். ஓ, இதோட பிரைஸ் வந்து 299 தான். ஓ 299 தானா? 299 ரூபா மட்டும் தான் தம்பி. ஓகேண்ணா. ப்ளவுஸ் கொடுக்குற காசு தான் நீங்கள் சேலையும் கொடுக்குறீங்க. ஓ, ப்ளவுஸ் வேணா சாரி சேர்ந்து இப்போ அதாவது கணக்கு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்தீங்களா சாரி ஃப்ரீ அந்த மாதிரி. ஓகேண்ணா. 299 ரூபாய்க்கு டிசைனர் ப்ளவுஸோட சேலை கொடுத்துட்டு தம்பி ஏஎம்எஸ்ல. சூப்பர். இது கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் பாருங்க. இப்போ டார்க் லைட் ரெண்டுமே இருக்க மாட்டேங்குது. எல்லாமே இருக்கு தம்பி. ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட் ரேட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. எல்லா கலர்ஸும் இருக்கும். ஓகேண்ணா. இப்போ இது அதிகமாக போகுது. அதிகமாக போகும் தம்பி. அது இந்த ரேட்டுக்கெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும். ஓகேண்ணா. தாராளமாக இதெல்லாம் நீங்கள் 100% ப்ராஃபிட் பார்க்கலாம். அவ்வளோ ரேட் சீப்பாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது மாதிரி கலெக்ஷன் ட்ரெண்டிங்காக போகுது ஈரோட்டில். ஏஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் இது மாதிரி புது கலெக்ஷன் தான் தம்பி எல்லாம் ஃபுல்லாக இறக்கிருக்கிறோம். வந்த புது கலெக்ஷன் தான். இது எல்லாமே புது கலெக்ஷன் தான். புது நியூவாக எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் 300 ரூபா எடுத்தால் தாராளமாக 600 ரூபாய்க்கு செல் பண்ணலாம். டிசைனர் ப்ளவுஸ். ஓகேங்களா? அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பட்டு சேலை. பட்டு சேலையா? பட்டு சேலை கேட்லாக் மாடல் வந்து ஃபேன்சி பட்டு எடுக்குது. ஃபேன்சி பட்டு தம்பி. பாருங்க, சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பீஸு. இது மாதிரி வந்துடும் தம்பி. ஓ, செம்மையாக இருக்க மாட்டேங்குது சார். ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பட்டு கலெக்ஷன் தான். ஏஎம்எஸ் தான் ஈரோட்டில். அதில் பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன் காட்டுறோம். இந்த மாதிரி வந்துடும் தம்பி. ஓகே. சேலை ஃபுல்லாக ஜரிக்கு ஒர்க் வச்சு வந்துடும் தம்பி. எப்படி இருக்குது சேலை? பயங்கரமாக இருக்குண்ணா பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்கும் தம்பி. ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கலெக்ஷன் நல்லதா? வேறண்ணா கலெக்ஷன் ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி மாடல் ஃபுல்லாக வந்துடும் தம்பி. கேட்லாக் கூட வந்துடும். கேட்லாக் மாடலோட வந்துடும். என்ன ப்ரைஸுங்கண்ணா? தம்பி 350 ரூபா மட்டும் தம்பி. 350 தான். 350 ரூபாய்க்கு பிராண்டடாக கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வச்சு கொடுக்குறோம், சொந்த பந்துக்கு வச்சு கொடுக்குறாங்க, பட்டு சேலை டைப்பில் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பட்டு சேலை ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. அதிகமாக எடுக்கிறாங்க ஃபங்க்ஷன். கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் அதிகமாக போகுது. சேல் பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு போனால் தாராளமாக 500 வரைக்கும் சேல் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனு நம்மகிட்ட வீடியோவில் வந்து கடைக்காரங்க மட்டும் இல்லை, ஒரு கல்யாணம் காது குத்து இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் வராங்க இல்லைங்களா? ஆமாம். அது மாதிரி பல்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஹோல்சேல் விலையிலேயே வீடியோவில் என்ன ரேட் போடுறோமோ அதே விலையில. சூப்பர். கடைக்காரங்களுக்கு சப்ளை பண்ணுற விலையிலே கல்யாண கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். ஓகேண்ணா. நீங்கள் ஒரு 30,000 40,000 கல்யாணத்துக்கு எடுக்கிறீங்க, தாராளமாக நம்ம ஏஎம்எஸ் நம்பி வரலாம். பட்டு கலெக்ஷனில் ஒவ்வொன்றும் யூனிக்காக கொடுத்துட்ருக்கோம். ஆஃபரோட கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட் ரேட்டில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்த கலெக்ஷன் பட்டு சேலை. பட்டு சேலைங்களா? பட்டு சேலை அங்கே பாருங்க, பாக்ஸ் ஒர்க் கூட வந்துடும். கிராண்ட் பட்டு. ஓ, கிராண்ட் பட்டு. கிராண்டாக இருக்கும் சார். ஆமாம் தம்பி. அதாவது நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பல்காக எடுத்து நீங்கள் விசேஷத்துக்கு வச்சு கொடுக்குறது, இந்த தீபாவளிக்கு வந்து கஸ்டமருக்கு நம்ம கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு வச்சு கொடுக்குறேன், எனக்கு 500 சேலை வேணும் 600 சேலை வேணுங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஏஎம்எஸ் தேடி வரும்போது உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட்டோட எடுத்துகிட்டு போகலாம் தம்பி. ஓகேண்ணா. பாருங்க எவ்வளோ கிராண்ட் ஒர்க்காக இருக்குது. ரிச்சாக இருக்க மாட்டேங்குது. ரிச்சாக இருக்கு தம்பி. இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் எடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து 600 700 1000 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம கிட்டனா 420 மட்டும் தம்பி. ஓ, 420 தான். 420 தாங்க பாருங்க. சூப்பர்ண்ணா. பாக்ஸ் பட்டு தம்பி. இது எல்லாமே ஒரு நீட்டாக பாக்ஸ் போட்டு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் இது ஒரு சேலை ஒரு வெயிட் ஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1500 ரூபா ப்ராஃபிட் வரும். இப்போ இது காம்போ போல சேல்ஸ் பண்ணலாம். காம்போ மாதிரி வச்சு. ஆமாம், காம்போ மாதிரி கூட வச்சு சேல் பண்ணலாம் தம்பி. பாருங்கள் பாக்ஸ் வெரைட்டி. அப்பா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரிச் லுக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்குண்ணா. தாராளமாக நீங்கள் ஒரு நம்மக்கிட்ட ஒரு 500 பீஸ் வேணுங்க, நாங்கள் கடையில் வேலை செய்யறவங்க வச்சு கொடுக்குறோம், ஃபண்டு மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா தீபாவளி ஃபண்டு ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட ரெகுலராகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஓ, ரெகுலராகவே கேட்குறாங்க பல்காவே. ஆமாம், லாஸ்ட் டைம் எடுத்தீங்க எல்லாமே சார் பண்டுக்கு போடணும், நீங்கள் ஆஃபர் எப்போ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா பண்டுக்கு நிறைய சீட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், தீபாவளி சீட்டு போட்டிருப்பாங்க, பண்டு கொடுப்பாங்க. அவங்களுக்குலாம் பட்டு சேலை கொடுக்கணும்ல, நார்மல் சேலை கொடுக்குறத விட பட்டு சேலை கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும், காம்படிஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் மெயினாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். சூப்பர்ண்ணா. எவ்வளோ ஸ்பீடாக வர முடியும் அவ்வளோ ஸ்பீடாக வந்து புது கலெக்ஷனு ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் 1+1 பெஸ்ட் ஆஃபர்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோவில். ஃபுல்லாக பாருங்கள். அந்த மாதிரி ஆஃபர் சாரி எல்லாமே பண்டுக்கு தேவைப்பட்டாலும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா. ஃபேன்சி ஒர்க் தம்பி. ஃபேன்சி ஒர்க்குங்களா? ஃபேன்சி ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு சும்மா இல்லை ஓப்பன் பண்ணி காட்டு கேட்லாக் மாடலாக வந்துடும் தம்பி. ஓகேண்ணா. ஓகே, இது பாருங்கள். இதெல்லாம் தாராளமாக வந்து 800 900 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்த கலெக்ஷனு பாருங்கள் எப்படி இருக்குது ஃபேன்சி ஒர்க்கு. ஓ, வேறு லெவலுக்கு மாட்டுக்குது. இந்த மாதிரி கேட்லாக் மாடல் வந்துடும் தம்பி. பாக்ஸ் போட்டு வந்துடும். ஓ, நீட்டாக வந்துடும் தம்பி. இது எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வந்துடும் தம்பி. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பாக்ஸ் கவர் பேக்கிங் கூட வந்துடும். ஓ, நீட்டாக கவர் போட்டு வந்துடும் தம்பி. இப்போ தீபாவளி இது மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதிகமாக போகும் தம்பி. அதுவும் ஒர்க் சாரி அதிகமாக போகும். இதெல்லாம் தீபாவளிக்கு பாருங்கள். இது நல்லா கிராண்டாக இருக்குது. கேட்லாகோட வந்துடும் சார். ஆமாம் தம்பி, கேட்லாக் மாடலோட வந்துடும் தம்பி.
இப்போ காட்டுறது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான் தம்பி. இது இல்லாத கலெக்ஷன் நிறைய இருக்கு. இப்போ ஃபுல்லா அடி வச்சிருக்கீங்களா பாக்ஸ் ஐட்டம்? பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லா இருக்கு தம்பி. பாருங்க இது எல்லாமே சாம்பிள் மட்டும் தான். என்ன பிரைஸ்னா? இது 550 ரூபா தம்பி. ஓ 550 தான். வெறும் 550 தான் தம்பி. 550 ரூபா எடுத்து தாராளமா இதெல்லாம் நீங்க வந்து 1000 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம் தம்பி. ஓ அந்த அளவுக்கு ஒர்த். இந்த ஸ்டோன் ஒர்க்காக மட்டுமே நீங்க விற்கலாம் தம்பி. ஓகேண்ணா. இதெல்லாம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சைட் பர்ச்சேஸ் தானா? சைட் பர்ச்சேஸ் தான். சூரத் சைட் பர்ச்சேஸ் தான் நம்மளுது. தம்பி வேற அங்க இருக்காங்கண்ணா? ஆமா, பிரதர் வந்து பர்ச்சேஸ் மட்டும் தான் அவரோட வேலை. ஓகே. ஒவ்வொன்றும் பார்த்து செலக்ஷன் பண்ணுவோம். அதான் நம்ம வீட்டுக்கு எப்படி பண்றோமோ அது மாதிரி கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. தாராளமா இந்த மாதிரி புது கலெக்ஷன் ஃபுல்லா எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சேல் ஆகும். நீங்க பண்டுக்கு வேணாலும் நம்ம ஏஎம்எஸ்ல எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எத்தனை பீஸ்னா எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு 10 இதுல ஒரு 10 பீஸ், அடுத்தது இன்னொரு கலெக்ஷன் 10 பீஸ் எல்லாம் கலந்து கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் தம்பி. ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. ஊட்டி காட்டன். ஊட்டி காட்டனா? ஊட்டி காட்டன்ல நியூ வெர்ஷன், புது வெரைட்டியாண்ணா? ஆமா தம்பி. 2.1. 2.1 பாருங்க எப்படி இருக்குது, செமையா இருக்கு பாருங்க. கிளாத் தொட்டு பாரு தம்பி. ஓ சேர்ப டிசைன் வந்துட மாட்டேங்குது சார். பாருங்க 2.1ங்களா சார்? 2.1 ஊட்டி காட்டன் பாருங்க எப்படி இருக்கு. அது ஃபுல் டிசைன் சாரியில ஃபுல் டிசைனா இருக்கும் தம்பி. ஒர்க்கோட வந்துருக்கும் அதுல. ஓ சாரி ஃபுல்லா இருக்கானா? சாரி ஃபுல்லா இருக்கும் தம்பி. ஓகேண்ணா. ஊட்டி காட்டன்லயே கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கு தம்பி. டிசைன் கலர் ஃபுல்லா இருக்குதுல? ஃபுல்லா இருக்கு தம்பி. இந்த மாதிரி சாம்பிள் பீஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும் தம்பி. ஓகேண்ணா. இதுலயே பாருங்க. இது வந்து முந்தி இந்த மாதிரி இருந்தது தம்பி. ஓகே. சேலை ஃபுல்லா அந்த மாதிரி டிசைன் வந்துடும். என்ன பிரைஸ்னா அது? 520 தம்பி. ஓ 520. 520 மட்டும் தம்பி. மெயின் எடுக்கிறாங்க ஊட்டி காட்டனு. ஊட்டி ஃபுல்லா போச்சு தம்பி. ஏன்னா நம்ம கிட்ட ஊட்டி காட்டனுக்காக ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஓ இதுக்கு தனி கஸ்டமர் இருக்காங்க? இதுக்குன்னே தனி கஸ்டமர் இருக்காங்க. இந்த கலெக்ஷன் வந்தா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற கஸ்டமர் இருக்காங்க. ஓகேண்ணா. அந்த அளவுக்கு ஃபேமஸா போதாது. எங்க ஏஎம்எஸ்ல பொறுத்தவரை ஊட்டி காட்டனுங்கன்னா ஈரோட்ல எங்க ஏஎம்எஸ்ல மட்டும் தான் தம்பி இருக்கும். ஓ கேட்டா வராங்க. ஆமா, எல்லா வீடியோ நீ சர்ச் பண்ணி பாருங்க. ஊட்டி காட்டன் யாராவது போட்டிருக்காங்களா? ஆமா, போன வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஊட்டி காட்டன் நல்லா இருக்குன்னு. ஆமா, ஊட்டி காட்டன் நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டி காட்டன் காலி ஆயிடுச்சு. அடுத்த கலெக்ஷன். ஓ அதனால போன டைம் காட்டன் ஃபுல்லா காலி ஆயிடுச்சானா? ஃபுல்லா அதெல்லாம் கிட்டத்தட்ட பேலா போச்சு தம்பி. ஓ அதனால இப்போ இந்த டைம் அதே கஸ்டமர் புது கஸ்டமர் எல்லாமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அதான் வீடியோல காட்டுறீங்க. ஆமாங்க. இது மாதிரி அடுத்த கலெக்ஷன் வந்தோடனே ஊட்டி காட்டன் பெஸ்ட்டா கொடுங்க சார்னு அதனால தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. கேரளாக்கு போட்டு நீட்டா வந்து இப்போ எல்லா வேணாலும் எடுத்துக்கலாம், செலக்ஷன் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் தம்பி. ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி இதெல்லாம் பேக் வெரைட்டி. இப்போ பேக் வெரைட்டிங்களா? ஆமா, தீபாவளிக்கு அந்த பேக் வெரைட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக போகுங்க. அதிகமாக எடுப்பாங்க பேக் வெரைட்டிலாம். அது ஃபுல்லாக போவோம். இந்த மாதிரி பேக்ஸ் கலெக்ஷன் வந்துடும் தம்பி. இல்லை ஒரு பேக் எடுத்தா போதும் மாட்டேங்குது, உருப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. ஆமா தம்பி, ஒரு பேக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா நீங்க இதுலயே வந்து டபுள் ப்ராஃபிட் பார்த்துடலாம். கேட்லாக் கூட நீட்டா வந்துடும் தம்பி. இதுலயும் கேட்லாக் வந்துடும், சேலையிலையும் கேட்லாக் வந்துடும் தம்பி. இப்போ சேலையில ரெண்டுலயுமே இருக்காங்க. ரெண்டுலயுமே கேட்லாக் வந்துடும் தம்பி. ஓகேண்ணா. ஒவ்வொரு டிசைனும் யூனிக்கா இருக்கும் தம்பி. கிளாத் ஒவ்வொன்றும் ஹைஜீனிக்கா இருக்கும். சூப்பர்ண்ணா. பாருங்க டிஃபரெண்டா இருக்கும் தம்பி. எல்லாமே கேட்லாக் டபுள் கேட்லாக் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸே உங்களுக்கு வித்து கொடுத்துரும். நீங்க விற்கவே தேவையில்லை. சேலை பார்க்கறது நல்லா கிராண்டாக இருக்கும். அந்த பாக்ஸு இந்த கேட்லாக்கு உங்களுக்கு சேலை விற்று கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமாக எடுத்துடும், டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம் தம்பி. தீபாவளியில் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது. ஓகே, நம்மளுக்கு பேக் ஐட்டம் வெரைட்டி இருக்கு. பேக் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது தம்பி. உங்களுக்கு ஒரு பேக் காட்டிருக்கோம், இன்னும் ஒவ்வொரு பேக்காக காட்டுறோம் பாருங்க. இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான். ஏஎம்எஸ்ல இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே நியூ கலெக்ஷன் மட்டும் தான் இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கோம். மெயின் கலெக்ஷன் தான். ஆமாம், இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு பண்ணி வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சேல் ஆகிடும். அவ்வளோ அந்த அளவுக்கு யூனிக்காக ஒவ்வொரு கலெக்ஷன் இருக்கும் பாருங்க. இப்போ அடுத்த பேக் காட்டுறோம் பாருங்க. பேக் எத்தனை பீஸ் வரணும்? பேக் வந்து 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி வரும் தம்பி. ஒரு பேக் பொறுத்த மாதிரி வரும். இதுலயும் கேட்லாக் இருக்குது. எல்லாத்துலயுமே டபுள் கேட்லாக் தம்பி. ஓகேண்ணா. இது எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் தம்பி. இந்த கேட்லாக் ஒட்டினா போதும், கஸ்டமர் பார்த்தானே எடுத்துருவாங்க. இந்த கேட்லாகே வித்து கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மெனக்கெட்டு பேசி தம் கட்டி விற்கணுங்கிறதே கிடையாது. நீங்க காட்டுற இந்த கேட்லாக் வந்து உங்களுக்கு வித்து கொடுத்துரும். ஓகே பாருங்க, சேலை ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் பாருங்க. கிளாத் பாருங்க, செம்ம ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ண பீஸ் தம்பி. ஓகேண்ணா. இது மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் 6 பீஸ் 7 பீஸ் வரும், 6 பீஸ் வரும், 5 பீஸ் வரும், 8 பீஸ் வரும். இது மட்டும் நீங்கள் பேக்காக எடுக்கிற மாதிரி வரும். பேக்காக எடுத்தீங்கன்னா தாராளம் இல்லைங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செட்டாக நாங்கள் ஒரு ஃபேமிலியில் 6 பேர் இருக்கோம், 6 பேர் நாங்கள் ஒரே மாதிரி கட்டணும், ஒரே டிசைனாக கட்டணுங்கும் போது அது மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த பேக் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு நீட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். தாராளமாக ஹோல்சேல் விலையிலே நீங்கள் எடுத்துக்கலாம் தம்பி. இந்த ஒரு பேக் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணீங்கனாலும் ஒரு பேக் அப்படியே கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகேண்ணா. ஓகேங்களா? அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. பேக் இருக்கு நிறையா, ஃபுல்லாக இருக்குது தம்பி. அடுத்த கலெக்ஷனில் காட்டுற பாருங்க தம்பி. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம இதுவும் பாக்ஸ் கலெக்ஷன் தான் பாருங்க. நம்மளோட பாக்ஸ் உருப்பட்ட வெரைட்டி இருக்கா? ஊருப்பட்ட கலெக்ஷன் இருக்குது தம்பி. இது மாதிரி இதுவும் பட்டு வெரைட்டி. பட்டுல பாக்ஸ்
ஓ ஃபேன்சி பட்டு செமையா இருக்குண்ணா. செமையா இருக்கு தம்பி. இதெல்லாம் ரொம்ப ரிச்சா இருக்கும். பொட்டிக்கு வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க அதிகமா எடுக்கிற கலெக்ஷன் அதெல்லாம். நம்ம பொட்டி கலெக்ஷன் இருக்கு. பொட்டி கலெக்ஷன் தான் ஃபுல்லா இருக்கு தம்பி. ஓகேண்ணா. இது மட்டும் இல்ல, பாக்ஸ் ஐட்டம் பாருங்க. இதே மாதிரி தான் இதுலயும் கேட்லாக் மாடல் வந்துடும். பாக்ஸ்ல இது மாதிரி பட்டு கலெக்ஷன் பாக்ஸோட வந்துடும். ஓ செமையா இருக்குண்ணா. இதே மாதிரி நீங்க வச்சு கொடுக்குறீங்க, ஒரு 10 பேத்துக்கு சொந்த பந்துக்கு வச்சு கொடுக்குறீங்கனாலும் தாராளமா இதை எடுத்துக்கலாம். சேல் பண்ணும்போது எடுத்தீங்கன்னா டபுள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நீட்டா வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். வச்சு சேல் பண்ணலாம். பேக் கலெக்ஷன் நம்ம கிட்ட இது மட்டும் இல்ல, பேக் சைடு பாருங்க. ஓ ஃபுல்லா இருக்கா? ஃபுல்லா இருக்கு. நம்ம பேக்ல இருக்கிறது எல்லாமே பேக் வெரைட்டி தான் தம்பி. என்ன அடிக்க வச்சிட்டே இருப்பீங்களா? இது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் தம்பி. அது காட்டாத கலெக்ஷன் உருப்பட கலெக்ஷன் இருக்கு. நம்ம காட்டாத கலெக்ஷன் இதுல வந்து நீ காட்டுறது 2% தான் காட்டுறீங்க. இன்னும் 98% இருக்கு. ஓகேங்களா? பேக் வெரைட்டி ஃபுல்லா பேக் வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு அதுல எவ்வளவு பேக்லாம் நம்ம எடுத்துக்கலாம் தம்பி. இது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான். ஓகே. கடைக்கு நேர்ல வந்தாலும் சரி, ஆன்லைன்ல வீடியோ கால் பண்ணி எடுத்தாலும் சரி, ஃபுல்லா காட்டுவோம். பொறுமையா பார்த்து எடுத்துக்கலாம் தம்பி. எவ்வளவு கலெக்ஷனாலும் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்த கலெக்ஷன் நெகமம் காட்டன். ஓ நெகமம் காட்டன். நெகமம் காட்டன் பாருங்க. காட்டன் சாலிலேயே நம்ம கிட்ட பல கலெக்ஷன் இருக்கு. இப்ப காட்டுறது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான். ஓகேண்ணா. பாருங்க, இது மாதிரி ஒவ்வொன்றும் புதுசா இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ் வருதுண்ணா தம்பி? 360 தம்பி. ஓ 360. ஓ சேனல் மாதிரி தான் தம்பி. 360 ஒன்லி. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. பாருங்க, இது பாருங்க 410 ஒன்லி. இதுலயே கலெக்ஷன் நிறைய இருக்கு தம்பி. சும்மா இப்போ காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. இப்போ இதுல 2 வெரைட்டி இருக்கா? இது காட்டுறது 2 வெரைட்டி தம்பி. காட்டாது பல வெரைட்டி இருக்கு தம்பி. ஓகேண்ணா. சாம்பிள் இது. ஆமா தம்பி. இந்த மாதிரி சின்ன கட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க பெரிய கட்டை வேணாலும், இந்த மாதிரி பெரிய கட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். கஸ்டமர் சாய்ஸ் தான். ஓகேண்ணா. தாராளமா இதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன். எப்போ வந்தாலும் கிடைக்கும் நம்ம கிட்ட. எப்போ வந்தாலும் கிடைக்கும். கலர்ஸ் மட்டும் புது கலரா கொடுத்துட்டு மாறிட்டே இருக்கும் தம்பி. ஓகேண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. ஓப்பனிங்ல சொன்னீங்க ஆஃபர் சொல்ல போறீங்க. எப்போ சொல்ல போறீங்க இந்த ஆஃபர்? நம்ம இது அப்பதான் ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர் என்னங்கறத டீடைலா சொல்றேன் பாருங்க. 10,000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 10 காட்டன் சேலை 10 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் தம்பி. 10 ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா 10 சேலை வந்துரும். 10 சேலை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் தம்பி. அடுத்து 20,000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 20 ரூபா கொடுத்து 20 காட்டன் சேலை நீங்க எடுத்துக்கலாம் தம்பி. சூப்பர்ண்ணா. அது பாருங்க, 30,000 நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த 30 காட்டன் சேலை 30 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அமௌண்ட் அதிகமாகும் போது சேலை அதிகமாகும். இப்போ இதே வந்து நீங்க 40,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி 40 காட்டன் சேலை 40 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. இன்னொரு ஆஃபர் சொல்லுங்க. வீடியோ பார்த்து சரி 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 காட்டன் சேலை 100 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. அது மட்டும் இல்ல, 1+1 பெஸ்ட் ஆஃபரும் கொடுத்துருக்கோம். ஆமா, ஓகேங்களா? அது இல்லாத நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி பெஸ்ட் கமெண்ட் பண்ற கஸ்டமருக்கு குலுக்கல் முறையில தீபாவளி டைம்ல குலுக்கல் முறையில சேலை மயில்பட்டு சேலை ஃப்ரீயா கொடுப்போம். ஓகே, நான் செலக்ட் பண்ணி ஒரு ஆளு தருவீங்களா? செலக்ஷன் பண்ணி கொடுப்போம் தம்பி. பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு குலுக்கல் முறையில பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி. இதுக்கு மேல வரது பட்டு சேலை எல்லாமே ஆஃபர் தம்பி. எல்லாமே ஆஃபர் சரியானா? ஆஃபர் தம்பி. பாருங்க, ஒரு சேலை விலையில 3 சேலை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சொல்லுங்க? சாஃப்ட் சில்க் ஒரே விலையில 3 சேலை. ஒரே விலையில 3 சாஃப்ட் சில்க் சாரி தம்பி. ஒரு சேலை எடுத்தா 2 சேலை ஃப்ரீ. சூப்பர்ண்ணா. ஒரே விலையில 3 சேலை தம்பி. இதுல பாருங்க, கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. ஒரு கலர் ஃபுல்லா இருக்கு. அதுல கலர் ஃபுல்லா இருக்கு தம்பி. சேலை ஒரே சேலை மட்டும் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி மாடல் வந்துரு தம்பி. சூப்பர்ண்ணா. செம்மையா இருக்கு தம்பி சேலை. என்ன ரேட்னா தம்பி? சேலை வந்து நீங்க விலை கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஒரே விலையில 3 சேலை ட்ரிபிள் சேலை. ஓ சூப்பர்ண்ணா. பார்டர் பாருங்க, அது மாதிரி பெரிய பார்டரா வச்சு வந்துடும். ரிச்சா இருக்க மாட்டேங்குது சாரி. செம்ம ரிச்சா இருக்கு தம்பி. இங்க பாருங்க, கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. தாராளமா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க, டபுள் ஆஃபர் தம்பி. இதெல்லாம் கலர் ஃபுல்லா இருக்கு. அதுல கலர் ஃபுல்லா இருக்கு தம்பி. கலர் ஃபுல்லாவும் இருக்கும், கலர் ஃபுல்லாவும் இருக்கும் நம்ம கிட்ட. சூப்பர்ண்ணா. பாருங்க, எடுக்க இது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும் தான் தம்பி. கலர்ஸ் பாருங்க, நேல வந்து அள்ளிட்டு போயிடலாம். சரி, அள்ளிட்டு போலாம் தம்பி. ஏஎம்எஸ்ல வந்து நீங்க சாரி ஒரு சேலை வாங்க வந்தீங்களா 100 சேலை வாங்கிட்டு போவீங்க. ஓ, அதுலக்கு பெஸ்ட் ஆஃபர். அவ்வளவு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போலாமா? பார்க்கலாங்கண்ணா. நம்ம இப்ப காட்டுறது 1+1. பிங்க் காட்டுறது 1+1. 1+1 பட்டு வெரைட்டி எல்லாமே நம்ம 1+1 போட்டிருக்கோம். சூப்பர்ண்ணா. இதுல பாருங்க, கலெக்ஷன் பாருங்க. சாரி பாருங்க ஃபர்ஸ்ட். சாரி வேற லெவல்ல இருக்குதுண்ணா. சாரி ஒவ்வொரு கலெக்ஷனும் யூனிக்கா இருக்கு தம்பி. எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங், சொந்த உற்பத்தி. எல்லாமே சொந்த உற்பத்தி தான் தம்பி. அதனால தான் நம்மளால பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க முடியுது. சூப்பர்ண்ணா. என்ன ஆஃபர்னா 1+1 999 1+1. ஒரு சேலை வேணா ஒரு சேலை ஃப்ரீ. ஒரு சேலை வேணா ஒரு சேலை ஃப்ரீ தம்பி. சூப்பர். நீங்க ஒரு சேலை அந்த வேலைக்கு வித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேலை உங்களுக்கு லாப காசு. எக்ஸ்ட்ரா ஒரு சேலை வந்துரும். ஒரு சேலை வந்துரும் தம்பி. அது மட்டும் இல்ல, ஒரு கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த ஆஃபர் பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. அது மட்டும் இல்ல, பண்டுக்கு நீங்க வச்சு கொடுக்கறதுனால தாராளமா எடுத்து வச்சு கொடுக்கலாம் தம்பி. கல்யாணம் எடுக்கறாங்க, ஃபுல்லா எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பண்டு கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஆஃபர் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு. அவங்களுக்காகவும் இந்த டைம் போட்டிருக்கோம். நீங்க பண்டுக்கு 50 பீஸ் 100 பீஸ் எடுத்து கொடுக்குறாங்க, தாராளமா பெஸ்ட் ஆஃபர் ரேட்ல எடுத்து கொடுக்கலாம். சூப்பர்ண்ணா. இதுல பாருங்க, கலெக்ஷன் காட்டுறேன். உடல் ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும் தம்பி. முந்தி இந்த மாதிரி வந்துடும். ஓகேண்ணா. இதுல பாருங்க, கலர்ஸ் 1 இல்ல 2 இல்ல தம்பி. இதெல்லாம் 20 30 40 கலர் வரும் தம்பி.
ஓ அந்த அளவுக்கு ஃபுல்லா இருக்கணும் சார். ஃபுல்லா காலேஜ் தம்பி இதுல 1000 பீஸ் 2000 பீஸ் கேட்டாலும் நம்மளால தர முடியும். செட் கேட்டா கிடைக்குமாண்ணா? தாராளமா ரெடி பண்ணி கொடுக்கலாம் தம்பி. ஓகேண்ணா. டைமிங் மட்டும் கொடுத்தா போதும் தம்பி. ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? தாராளமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் தம்பி இருக்கும். இதுல காட்டுறது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் தான் தம்பி. ஆஃபர் ரேட் எல்லாமே ஆஃபர் ரேட் தான் தம்பி. இங்க பாருங்க கலர்ஸ் ஒவ்வொன்றும் ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கும் தம்பி. சூப்பர்ண்ணா. பாருங்க எப்படி இருக்குது கலெக்ஷன். வேற லெவலில் இருக்குது சார். ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்க கலெக்ஷன் புதுசா வந்துகிட்டே இருக்கு தம்பி. வந்து அள்ளிட்டு போயிடலாம். அள்ளிட்டு போகலாம் தம்பி. இது எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் தம்பி. நீங்க 1000 பீஸ் 2000 பீஸ் கேட்டாலும் நம்மளால தர முடியும். சூப்பர்ண்ணா. இது யூனிஃபார்ம் கேட்டாலும் ரெடி பண்ணி தர முடியும் தம்பி. ஓகேங்களா? அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி இப்போ பட்டு சேலை எந்த பட்டு சேலை தொட்டாலும் 1+1 ஆஃபர் தம்பி. எதை தொட்டாலும் 1+1. பாருங்க பேக் சைடு இருக்கு. இந்த பட்டு கலெக்ஷன்ல எதை தொட்டாலும் 1+1. இப்போ இது எடுத்தாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீ. சூப்பர்ண்ணா. இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீ. ஓகேவா? ஓகே. இதில் கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க. சாஃப்ட் சில்க் சாரி. இதில் 1+1. 1+1 தம்பி. பாருங்க சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாரி எப்படி இருக்கு? தரமாக இருக்குண்ணா. ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் சேலை மட்டும் இல்லை தம்பி, பேச்சு மட்டும் இல்லை, எல்லாமே தரமாக இருக்கும். சூப்பர். ஒரு டைம் எடுத்து அதெல்லாம் எடுக்க தோணும். ஆமாம். அங்கே பாருங்க கலெக்ஷன் எப்படி இருக்கு. ஃபுல்லாக டிசைனாக இருக்குது சாரியில். சாரி ஃபுல்லாக அதே மாதிரி தான் தம்பி வரும். ப்ளவுஸ் முந்தி வரைக்கும் அந்த மாதிரி வந்துடும். சேலை ஃபுல்லாக அது மாதிரி புட்டா ஒர்க் வச்சு. சாஃப்ட் அதிகமாக எடுக்கிறாங்க கல்யாண மாதத்துக்குலாம். பல்காக போகும் தம்பி. நம்மகிட்ட இதெல்லாம் யூனிஃபார்மில் போயிட்டு இருக்கு. செட் சாரி போதும் அதிகமாக. செட் சாரி இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 பீஸ் ஒரே மாதத்தில் 100 பீஸ் ஆர்டர் வந்துச்சு. ஒரே கலர். ஓகேண்ணா. ஏன்னா அந்த கஸ்டமர் மறுபடியும் கேட்டதுனால தான் மறுபடியும் போட்டுருக்கோம்பாங்க. இது என்ன ப்ரைஸ்ண்ணா? 999க்கு 1+1. சூப்பர்ண்ணா. கலெக்ஷன் காட்டுற பாருங்க. கலெக்ஷன் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று டிஃப்ரெண்டாகவே இருக்கும். அதில் மட்டும் எல்லா கலர்லையும் எல்லா கலருமே பாருங்க. கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. கலர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக தான் தம்பி இருக்கும். சூப்பர்ண்ணா. ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வந்தீங்கன்னா அடுத்த டைம் டிசைன் மாறிட்டே இருக்கும் தம்பி. பிடிச்சமா எடுத்துக்கலாம். பாருங்க பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு, மெரூன் இருக்கு, எல்லா கலருமே. இது எல்லாமே கலர் செட் ஃபுல்லாக இருக்குது தம்பி. இது மாதிரி நீங்கள் 500 பீஸ் கேட்டாலும் இதில் நம்மளால தர முடியும். 500 பீஸ் கேட்டாலும் 1+1 ஆஃபர்லேயே கொடுக்க முடியும். கல்யாண கஸ்டமரு, நீ பண்டு கஸ்டமரு, எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஆஃபர் ரேட்டில் பண்ணி கொடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைக்கு வரும்போது லாரி எடுத்துருவோம்லாங்கிறீங்க. டாரஸோடய நீங்கள் வரலாம் தம்பி. சூப்பர்ண்ணா. வந்து டாரஸ்லேயே ஃபுல் பண்ணிட்டு போகலாம். ஓகே. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. தம்பி அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. பட்டு சேலை. பட்டு சேலைங்களா? சாமுத்திரிக்கா பட்டு. பட்டு சேலை. சாமுத்திரிக்கா பட்டு சேலை 1+1 ஆஃபர் கொடுத்துருக்கோம் தம்பி. சாரி வேற லெவல்ல இருக்குதுண்ணா. சாரீஸ் பாருங்க எப்படி இருக்கு. லுக்கா இருக்குண்ணா பார்க்கறதுக்கு. செம்ம லுக்கா இருக்கு தம்பி. இதுவும் 1+1. இதுலயும் 1+1. 1+1 சாமுத்திரிக்கா பட்டு சேலை ஏஎம்எஸ்ல 1+1. கல்யாண கஸ்டமர் பர்ச்சேஸ், ஹோல்சேல் பர்ச்சேஸ், பண்டு கலெக்ஷன் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். அதிரடி ஆஃபரோட பெஸ்ட் ஆஃபரோட கொடுத்துட்டு இருக்கோம் தம்பி. இது பாருங்க முந்தி இந்த மாதிரி வந்துடும். சேலை புள்ள மாதிரி புட்டா ஒர்க் வச்சு வந்துடும். புட்டால கிளியரா கொடுத்துருப்பீங்க. தெளிவா இருக்கு தம்பி. கலர் அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. கலர்ஸ் ஃபுல்லா இருக்குதுல. கலர்ஸ் ஃபுல்லா இருக்கு தம்பி. இதே மாதிரி அதில் யூனிஃபார்ம் காட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் தம்பி. ஒரு செட் சாரி கூட வாங்கிக்கலாம். செட் சாரி கூட வாங்கிக்கலாம். எங்க டைம் கொடுத்துட்டா பண்ணிட்டும் போதும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. ரெடி பண்ணி கொடுத்துருவோம் தம்பி. இப்போ கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. என்ன ரேட்னா தம்பி? 1300க்கு 1+1. சூப்பர்ண்ணா. பாருங்க சாமுத்திரிக்கா பட்டு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது தம்பி ஈரோட்டில். பாருங்க கலெக்ஷன் ஃபுல்லாக கொடுக்கும். எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா. இதே மாதிரி தான் 100 பீஸ் 1000 பீஸ் 5000 பீஸ் 10000 பீஸ் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். ஆஃபர் ரேட்டில் பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துருக்கோம். பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க தாராளமாக நம்ம ஏஎம்எஸ் கடை நம்பி வாங்க. எல்லா கலருமே இருக்க மாட்டேங்குது. எல்லா கலருமே இருக்குது தம்பி. சூப்பர்ண்ணா. எவ்வளோ பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் தம்பி. எவ்வளோ ஸ்பீடாக வரணுமோ அவ்வளோ ஸ்பீடாக கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஓகே. அடுத்த கலெக்ஷன் போகலாமா? பார்க்கலாங்கண்ணா. அடுத்த கலெக்ஷன் முகூர்த்தப்பட்டு. முகூர்த்தப்பட்டு சரிங்களா? முகூர்த்தப்பட்டு சேலை 1+1. இதுலேயும் 1+1. 1+1. இங்கே பாருங்க சேலை ஃபுல்லாக அது மாதிரி ஒர்க் வச்சு வந்துடும் தம்பி. வேற லெவலுக்குண்ணா சாரி. முகூர்த்தப்பட்டு சேலை 1800க்கு 1+1. சூப்பர்ண்ணா. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சேலை. ஆமாம் வாங்கிட்டு போய் 1800 நீங்கள் ஒரு சேலை விற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேலை உங்களுக்கு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. சூப்பர்ண்ணா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சேலை தவிர நீங்கள் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓகேண்ணா. அந்த மாதிரி பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அது ஆஃபரோட. ஆமாம் தம்பி. இது முந்தி இந்த மாதிரி வந்துடும். சேலை ஃபுல்லாக அந்த மாதிரி ஒர்க் வச்சு வந்துடும் தம்பி. பயங்கரமா இருக்குண்ணா சாரி. இதுலேயும் நீங்கள் 1000 பீஸ் 2000 பீஸ் கேட்டாலும் நம்மளால தர முடியும் தம்பி. ஸ்டாக் இருக்கு ரெடியா? ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது தம்பி. எவ்வளோ பீஸ்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் தம்பி. ஆஃபரோட எடுத்துக்கலாம் தம்பி. பெஸ்ட் ஆஃபரோட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வீடியோ கேட்குறாங்க. இப்போ கஸ்டமரை கூப்பிட்டு வீடியோ போட போறீங்க. ஆமா தம்பி. ஏன்னா நம்ம ஆஃபர் கொடுத்து பழகிட்டோம். கஸ்டமரை வாங்கி பழகிட்டாங்க. அதனால மற்ற கடைக்கு எங்களால் போகிறதுக்கு மனசு இல்லைங்க. நம்ம எடுத்து வாழ்ந்து பழகிட்டோம். நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க. அது மாதிரி கேட்குறாங்க. அதுக்காகவே பெஸ்ட் ஆஃபர் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ நாளைக்கு முடியுமோ அவ்வளோ நாளைக்கு ஆஃபர் கொடுத்துட்டு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நம்ம வீடியோ எப்போ வர போகுது? ஆமாம் ஏஎம்எஸ் வீடியோவுக்கு எதிர்பார்த்து கஸ்டமர் இருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஓகேங்களா? இது மட்டும் இல்லை நம்மகிட்ட சாரி மட்டும் இல்லை, பிளவுஸ், இன்ஸ்கர்ட், லுங்கி A to Z எல்லாமே இருக்குது தம்பி. வந்தா மொத்தமாக ஒரே இடத்துல தூக்கிட்டு போய் உள்ள வந்து வச்சுக்கோங்களேன். ஏஎம்எஸ்குள்ளே வரும்போது எல்லாமே பெஸ்ட் ரேட்டில் எடுத்துக்கலாம் தம்பி. ஓகேண்ணா. பாருங்க ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் பாருங்க
அப்படியே பாருங்க ஃபுல்லா அடி வச்சிருக்கீங்க பிஸ்கட் எல்லாமே ஃபுல்லா இருக்கு தம்பி ஓகேண்ணா கடவுள சரக்கா இருக்க மாட்டேங்குது கடை ஃபுல்லாவே சரக்கு இருக்கு தம்பி வந்த ஏஎம்எஸ்ல வந்தீங்களா நீங்க என்ன தேவையோ அது எல்லாமே பெஸ்ட் ரேட்ல எடுத்துக்கலாம் திருப்தியா எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல ஆஃபர் பெஸ்ட்டா கொடுத்துருக்கோம் 1 இல்ல 2 இல்ல 3 ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஆஃபர் ரேட்ல எடுத்துக்கலாம் நீங்க வந்து வீடியோ ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி நேர்ல வந்து கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 5000 எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு போகும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் மினிமம் 5000 எடுத்தா போதும் மினிமம் ஒரு நம்ம கடையில ஒரு 5000 எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க ஏஎம்எஸ் நம்பி வாங்க பெஸ்ட் ஆஃபரோட வாங்கிட்டு போகலாம் நன்றி வணக்கம்